ஒரு முருங்கீரை வாங்கி வந்து தோட்டத்துக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் புழு இருந்துச்சு. இந்த மாதிரி கீரை இருந்தால் மேக்ஸிமம் வாங்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் வாங்க யாராக இருந்தாலும். ஸோ அதுதான் அவங்க விழிப்புணர்வாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பூராமே சீசனுக்கு இந்த மாதிரி புழு நிறைய வருது. ஸோ எல்லோரும் முருங்கீரை சாப்பிட்டிங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் வாங்குங்க எல்லோரும். இது பாருங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்களா, இப்படி கீரை இருந்தால் மட்டும்தான் சமைக்கணும் நீங்கள். ஏன்னா அதில் நம்ம தெரியாமல் இதுனா கூட நீட்டாக இருக்கும், இது புழு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்போ புழு இருக்கிறதே தெரிய மாட்டேது பாருங்கள். இது சுருங்கலாக இருந்தால் கீழே போட்டுருங்க. சரி நம்ம சொல்லிட்டு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக புழுவுங்க. அது சின்ன புழு பெரிய பெரிய புழு. அதை பார்த்தா ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சு. நான் கீழே போட்டுட்டேன். அதனால தான் சரி இப்போ நான் நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்ம இந்த சீசனில் வாங்குறவங்க பார்த்து வாங்க. எல்லா கீரையும் நான் சொல்லலை, ஒரு சில கீரை அப்படி இருக்குது. ஸோ நான் எல்லோரும் கேர்ஃபுல்லாக வாங்க. குழந்தைங்க சாப்பிட்றது நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ நான் பார்த்து வாங்குங்க. ஸோ அதுதான்